திருச்சி மாவட்டம் முசிறி நகராட்சியில் நகர்மன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. நகர்மன்ற தலைவராக கலைச்செல்வி சிவகுமார் பதவி வகிக்கிறார். இந்நிலையில் முசிறி நகராட்சி நிர்வாகத்தால் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கியதிலும், அலுவலகத்துக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் வாங்கியதிலும் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி திமுகவை சேர்ந்த 20வது வார்டு உறுப்பினர் தனசேகரன் கழுத்தில் பேனா, பென்சில், சிறு நோட்டு அடங்கிய மாலையுடனும் ப்ளீச்சிங் பவுடர் சட்டியில் ஏந்தியவாறும் பட்டை நாமம் போட்ட பதாகையை வைத்துக் கொண்டிருந்து கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார். மேலும் நகர்மன்ற உறுப்பினர்கள் விஸ்வநாதன் மற்றும் வசந்தகுமார் ஆகியோர் கேள்வி எழுப்பினர். மேலும் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே கவுன்சிலர்கள் ஒவ்வொருவராக வெளியே சென்றனர். கவுன்சிலர் தனசேகரன் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார். கவுன்சிலர்கள் வெளியே சென்றதை அடுத்து அவரும் கூட்டம் முடிந்தது, நீங்களும் கிளம்புங்கள் என கூறி வெளியே சென்றார். கடைசியில் கூட்டத்தின் நிறைவாக தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது நகர்மன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட மன்றத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இதனால் கூட்ட மன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 15 லட்ச ரூபா பேனா, பென்சில் இதெல்லாம் வாங்கிறதுக்காக லெட்டரில் போட்டிருந்தாங்க. 15 லட்ச ரூபாலாம் ஒரு காலம் ஆகிறதுக்கு வேலை இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 2 லட்ச ரூபா தான் ஆகும். 15 லட்ச ரூபா எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. ஏன்னா அதேமாரி இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு, அந்த பவுடருக்கு 8 லட்ச ரூபா போட்டிருக்காங்க, இங்கே இந்த பவுடருக்கு 7 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு சுண்ணாம்பு பவுட்ரு தான், ப்ளீச்சிங் பவுடரே கிடையாது, சுண்ணாம்பு பவுட்ரு தான். அந்த பவுடருக்கு 5 லட்ச ரூபா இது போட்டிருக்காங்க மொத்தத்துக்கு. அந்த வெள்ளூர் பாயிண்ட்டுக்கும் முசிறி பாயிண்ட்டுக்கும் இது தவறான செயல். இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அது திமுக ஆட்சியில் இதுமாரி அதிகாரிகள் பண்ணுறது தவறான செயல். இதை கண்டிக்கிறோம். நாங்கள் அதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறோம். வார்டின் இருவர் பொருள் என் 6க்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ கழுத்துலாம் மாலையெல்லாம் போட்டு நாம சொல்லி அதை செஞ்சுருக்காங்க. அதுக்கு விளக்கம் சொல்கிறோம். வரி நோட்டீஸு, விண்ணப்பம், பதிவேடு வாங்குறதுக்காகவும், அறிவிப்பு கடிதம், வார்டு வரையறை தேவை படிவங்கள், பதிவேடுகள், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வரும் தேர்தலுக்கு தேவையான பதிவேடுகள் வாங்குறதுக்கும், ஆரடிங்கிற ஊர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. அதுக்கான செலவுகளுக்கும் இந்த செலவு உத்தேசமாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். உத்தேச செலவுன்னு தான் போட்டிருக்கோம். அதுக்கு ஆகக்கூடிய செலவு முழுசாக ஆகாது, அதில் போட்டிருக்க மாதிரி ஆகாது. இவங்க வேணும்னே அரசியல் பண்ணுறதுக்காக இந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க.